பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த தருணத்தை கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகின்றேன். முக்கியமாக ஆண்டவர் 2026 பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். உன் கற்பனைக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த வருஷம் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக இரக்கத்தின் ஆண்டை கொடுத்திருக்கிறார். ஆமென். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். நிறைய பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறார்கள், இன்னொரு நாள் இன்னொரு பேச்சு பேசுகிறார்கள். இன்னைக்கு உறுதி கொடுக்கிறார்கள், இன்னொரு நாள் அதை மறுதளிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நோக்கம், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று நிலைப்பாடு மனிதரிடத்துல இல்லை. இங்க இருக்கிறவர்களிடத்துல கூட எத்தனை பேர்த்துட்டு அது இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்களாம் உண்மை உள்ளவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க நேர்மையானவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க உறுதி கொடுத்தா கண்டிப்பா என்ன செய்வீங்க? செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன கொஞ்சமா சத்தம் குறைஞ்சிருச்சு. ஹalleluya, ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் என்ன இந்த ஆண்டு என்ன இடத்துல பேசினது என்னன்னா, நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன், நீங்க எனக்கு என்ன செய்யணும்? உண்மையா இருங்க. என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். உண்மையா இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம இனிமேல் என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். இந்த வருடம் கடவுள் உங்களுக்கு உண்மையின் தகப்பனாய் இருப்பார். அவருக்கு நீங்கள் உண்மையின் பிள்ளைகளாக இருக்கணும். உண்மையின் பிள்ளைகளாக, சத்தியத்தின் பிள்ளைகளாக, நீதியின் பிள்ளைகளாக, என் ஆண்டவரை தரித்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் இந்த வருடம். முக்கியமா இந்த 2026 அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கடவுள் உங்களுக்கு என்று ஏற்படுத்தியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உன் மீதும், உன் தலை மீதும், உன் பிள்ளைகள் மீதும், உன் குடும்பத்தின் மீதும் ஆண்டவர் பொழிய பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, சங்கீதம் 29 ஜீசஸ் 5 வாசிங்க. ஏனெனில் அவரது சினம் ஒரு நொடி பொழுது மட்டுமே, அவரது தயவோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவருடைய தயவோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். நம் செய்த காரியங்களுக்கு தக்க நம்மளை தண்டிச்சா நம்ம உயிரோட என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நொடி பொழுது நான் அதை மறந்துட்டேன். ஆனா இனிமேல் நீங்க அதையெல்லாம் மறந்துட்டு ஆண்டவரத்துல ஓடி வரும் பொழுது உங்கள் மீது வைத்திருக்கிற தயவு, அந்த இரக்கம், அந்த அன்பு தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. உன் மீது மட்டுமல்ல, உன்னுடைய தலைமுறை தலைமுறையாய் கடவுள் என்ன செய்வார்? உன்னைய ஆசீர்வதிப்பார், இரக்கம் கொள்வார். நீங்கள் அவ்வாறு வாழ வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். முக்கியமாக ஆண்டவர் 2026 இருக்கிற காரியங்களுக்குள்ளாக பார்க்கும் பொழுது நீங்கள் மறக்க முடியாத, உங்கள் லைஃப்ல நீங்க சிந்தித்திராத, யோசித்திராத அளவிற்கு தேவன் உங்கள் மீது பெரும் இரக்கத்தை வர வைக்க போகிறார். அந்த இரக்கத்தை மட்டுமல்ல, அதற்குரிய காரியங்களை புசிக்க போகிறீர்கள், அனுபவிக்க போகிறீர்கள். அதை உங்கள் கண்கள் வியக்கும் என்றார் ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. கண்டிப்பாக, நிச்சயம் நிச்சயம் நீங்கள் உங்களுடைய கண்களிலே அதை காணப்போகிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, நிறைய சோதனைகள் என் பிள்ளைகள் வரும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார், என் பிள்ளைகள் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது. நான் பல தடவை இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ திருப்பி சொல்கிறேன். முதல்ல பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கக்கூடாது. இங்கே இருக்கவங்க யாராவது பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா? யாராவது பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா? ஒருத்தரும் கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்கு? இந்த
பிரச்சனைங்கிறதே ஒரு சோதனையாக எடுத்துக்குங்க. நீங்க சோதனையா எடுக்காம பிரச்சனை அதில் மாட்டிக்கிட்டோம், அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதை ஒரு போராட்ட களமா எடுங்க. உனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அதை ஒரு போராட்டமா எடு. அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய். ஏன்னா என் ஆண்டவர் அதுக்குண்டான பாதைகளையும் வாசல்களையும் உனக்கு முன்பதாக வச்சிருக்கிறாரு. எழுந்து வா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூரியனை மேகம் மறைத்தால் சூரியன் அழிந்துவிடும் என்பதற்கு அர்த்தம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்க. சூரியனை மேகம் மறைச்சிருச்சு அப்படின்னா அந்த சூரியனை அழிச்சிட்டோம் அப்படின்னு மேகம் நினைக்க கூடாது. அதே போலதான் உனக்கு இருக்கிற பிரச்சனை, உனக்கு இருக்கிற கவலை, உனக்குரிய கஷ்டத்தை, உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய மகிழ்ச்சியும் முற்றிலும் தடை செய்து விட்டது, அழித்து விட்டது என்று நீ நினைக்க கூடாது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். மேகம் விலகி போகும், உன் பிரச்சனைகள் விலகி போகும், உன் மகிழ்ச்சியோ உன் சமாதானத்தையோ நிரந்தரமாக எதுவுமே தடை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் அப்படிதான். உன் மீது இருக்கிற தேவையற்ற காரியங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும். விலகி போகும், விலகி போகும். போராடு. போராடுனாதான் வெற்றி, ஜெயம். இல்லைனா தோல்வி. நிறைய பேர் போராடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த வருஷம் உன்னுடைய போராட்ட களத்துல என் ஆண்டவரும் உன்னோடு இருப்பா. பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் உன்னுடைய கையை பிடிச்சு நடத்துவார். அவர் கூடவே நீ நடந்து போவாய். அவரை கட்டி அணைப்பாய். அவர் உனக்கு முத்தம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால எதை குறித்து துவண்டு போகிற நேரம் இது அல்ல. இது தைரியமாக எழுந்து நின்று ஓடுகிற நேரம். ஆமென். தைரியமா எழுந்து ஓடுகிற நேரம். போராட்ட களம். நிக்கணும், நிக்கணும். என் ஆண்டவர் உங்களை பார்ப்பார். இதோ சாத்தானுடைய சோதனைகளிலும் சாத்தானுடைய காரியங்களுக்குள்ளாக இவர்கள் எவ்வாறு போராடுகிறார்கள், என்னை விசுவசிக்கிறார்களா, என்னை நோக்குகிறார்களா, என்னை உற்று நோக்குகிறார்களா என்று தேவன் பார்ப்பார். தேவன் பார்ப்பார். நீங்க ஏதோ ஏனோ தானோலாம் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கவே முடியாதுங்க. ஏதோ போலித்தனமான வாழ்க்கை வாழுகிறவர்களுடைய ஒரு நாள் அந்த போலியின் திரைச்சலை அவிழ்க்கப்படும். அப்போ மாட்டிக்குவீங்க, மாட்டிக்குவீங்க. உண்மையின் பிள்ளைகளே நித்திய பேரின்ப வாழ்க்கை அடைய முடியும். போலியானவர்களோ அகப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எழுந்து போராடுங்க, துவண்டு போகாதீங்க. உங்களால் நிச்சயம் எழுந்து வர முடியும், நிச்சயம் எழுந்து வர முடியும். உங்களால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, உன்னுடைய தகப்பன் சாதாரணமான ஆள் இல்ல. விண்ணையும் மண்ணையும் அவ்வளோ பெரிய ஆளை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம எதுக்கு துவண்டு போகணும்? நம்மையே தேவையில்லாத ஒரு சில ஒன்றத்துக்கு உதவாதவர்களிடத்துல போய் உதவி கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஒரு வாழ்க்கையில இந்த வருடம் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆண்டாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்நாள் வரை இயேசுவை உற்று நோக்கின ஒரு பார்வை இந்த வருடம் உன் தகப்பனை காட்டில் அன்பு செய்கிற ஒரு பார்வையா இருக்கணும். என் ஆண்டவரை அவ்வாறு நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் இன்னும் மனதுருகிறவராய் இருக்கிறார். இன்னும் மனதுருகுவார், இன்னும் ஆசீரை பொழிவார், உன்னை நடத்துவார். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் அன்புக்குரியவர்களே, ஒரு சோதனை கட்டத்தை ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, வரக்கூடிய உங்களுடைய ஜென்ரேஷனுடைய வாழ்க்கையிலையும் சரி, கடவுள் சோதனையின் கட்டத்தை அனுமதிக்கிறார். எதுக்காக சோதனை அனுமதிக்கணும்? எதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில போராட்ட களத்தை கொண்டு வரணும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்க, கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களான்னு பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்கு மட்டும் சோதனையோ போராட்டமோ கஷ்டமோ துன்பமோ இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்போமா? யோசிங்க,
யாரா உட்காந்துருப்பீங்களா? இல்லை. முக்கியமாக ஆர்சி கத்தோலிக்க திருச்சபையில் நான் பல தடவை சொல்றது, கடவுள் மட்டும் துன்பத்தை கொடுக்கலைன்னா இருக்கிற மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? கடவுளை தேடி வரமாட்டார்கள். ஏன்னா அவங்களாவே கடவுளாவே மாறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் என்ன செய்யுது? நடந்துருது. அப்போ அவங்க எதுக்கு போய் கடவுளை தேடி ஓடி வரணும்? கடவுள் அவங்களுக்கு தேவையில்லை இல்லை, தேவையில்லை இல்லை. அதனால என் அன்புக்குரியவர்களே, நம்மளுக்குள்ள ஒரு போராட்டம் ஓடுது அப்படின்னு சொன்னா, நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்கள் அதை ஜெயிக்கிறவர்களாக, அதுக்குள்ளாக தேவனை எப்படியெல்லாம் நேசிக்கலாம், எப்படியெல்லாம் அவர்கிட்ட இருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், எப்படியெல்லாம் இன்னும் அவரை புகழ் தேத்த முடியும், கனம் பண்ண முடியும், அதை யோசிக்கணும். நீங்க அதை யோசிக்கிற பட்சத்தில் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக பெரும் இரக்கத்தை ஊற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. அதனால என் அன்புக்குரியவர்களே, எந்த நேரத்திலையும் துவண்டு போகக்கூடாது. கடவுள் ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு அனுமதிக்கிறார் என்றால் அதை மனதார ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் நம்ம கடவுளை எப்படி சொல்றது, ஒரு விதமாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கடவுள் நன்மை செய்கிறவ. உங்களுக்கு தீமையே செஞ்சாலும் அது என்னவா இருக்கும்? உங்களுக்கு தீமையை செஞ்சால் அது என்னவா இருக்கும்? உங்களுக்கு தீமையை செஞ்சால் என்னவா இருக்கும்? அப்ப நன்மை செய்கிற சுத்த அறிவிங்க அவரு, நன்மை துவத்தினுடைய அருவியா இருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்கு என்ன செய்வார்? நன்மை மட்டும்தான் செய்வார். நீங்க கெடுதலா என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஏனென்றால் கடவுள் ஒரு சில காரியங்களை உங்களோட கரங்களை கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை சிறு குழந்தைகளை போல எடுத்து பயன்படுத்திடக்கூடாது. அவைக என்ன என்று அறிந்து அதற்குரிய காரியங்களை செய்ய நீங்க கத்துக்கணும். ஏதோ முட்டாள்களாக அறிவற்றவர்களாக நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்யும் போது அது கடவுளை வெறுப்பையும் எரிச்சலையும் கொண்டு வரும். அதில் நம்பி போய் அகப்பட்டுருவோம், மாட்டிக்குவோம், அதில் வெளியே வர முடியாது. ஆனால் நீங்கள் தெளிவாக ஒரு சில காரியங்களை செய்யும் போது நிச்சயம் பெரிதான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. பாருங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. நீ அனுசரிக்கும் பொருட்டு இன்று நான் உனக்கு கருத்தாய் கற்பிக்கின்ற சட்ட ஒழுங்குகளையும் சடங்கு ஆசாரங்களையும் நீதி முறைமைகளையும் கைக்கொண்டு ஒழுக கடவாய். வாசிங்க. இந்த நீதி நியாயங்களை நீ கேட்டு இவற்றை கைக்கொண்டு அனுசரிப்பாயாயின் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் காப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. கடவுள் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு சொல்லும்போது நம் எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நடப்பிக்கப்படுகிறோங்கிறது கருத்தாய் இருக்கணும். எப்படின்னா, உங்க வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறீங்க, ஒரு 5 பேர் இருக்கிறீங்கன்னா அதுக்குள்ள ஒரு கோட்பாடு இருக்கும். இப்படித்தான் இந்த வீட்டில் இருக்கணும், இப்படித்தான் இந்த வீட்டில் சாப்பிடணும், இப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்வும். அடுப்படினா அடுப்படியில் வேலை, பெட்ரூம்லனா தூங்குற வேலை, ஹால்லாம் உட்காந்து பேசுறதோ இல்லை மற்ற காரியங்களோ, இதுக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறீங்க. அதே போலதான் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறாரு. அதுதான் அவரை அனுசரிப்பது, அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை அனுசரிப்பது, அவர் கொடுத்திருக்கிற எல்லாமல்ல சர்வவல்லவரை நேசிக்கிற கட்டளை நீங்கள் நேசிக்கணும். ஏன்னா அப்படிதான் மனிதன் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. அவர்கள் மிருகங்களை போல மாறிவிடுவார்கள். எதற்காக சிலர் கேட்குறாங்க என்கிட்ட, எதுக்கு ஆண்டவர் இந்த கட்டளையில கொடுக்கணும்? அவர் நினைச்சிருந்தா எதுவுமே இல்லாம ஆக்கியிருக்கலாமே. என் அன்புக்குரியவர்களே, இந்த கட்டளைகள் மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னு சொன்னா விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லாமையா இருக்கும். இருவரும் ஒன்றாக இருந்திருப்பார்கள். கடவுள் இந்த சட்டங்களையும் கட்டளைகளையும் கொடுத்து உன்னை புனிதத்துவமாக மாற்றியிருக்கிறார். உன்னை அவரை போலவே உருவாக்கி இருக்கிறார், அவரை போலவே நடத்த விரும்புகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீ அவருடைய சாயல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ அவருடைய சாயல், அவருடைய சாயல். இல்லைன்னா நீங்க கெட்டு போயிருவீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த நீதி நியாயங்களை எல்லாம் நீ கேட்டு இவற்றை கைக்கொண்டு அனுசரிப்பாயானால் உன் ஆண்டவராகிய கடவுள் உன் மூதாதையருக்கு வாக்கு கொடுத்திருப்பார் அல்லவா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு வாக்கு கொடுத்தார் அல்லவா, அத காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதை நினைவு கூறுவார். ஆமென். அதை நினைவு கூறு உன்னை இன்று ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. தமது இரக்கத்தையும் உன்மேல் வைப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு இரக்கத்தை வைத்தாரோ அதே போல உன் மீதும் இரக்கம் வைப்பார். இரக்கம் வைப்பார். அவர் உன்னை நேசித்து உனக்கு அளிக்கப்படும் என்று உன் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த நாட்டிலே உன்னை பெருகச் செய்து உன் பிள்ளைகளையும் உன் நிலத்தின் கனியாகிய தானியங்களையும் கொடிமுந்திரி பழச்சாற்றையும் எண்ணெயையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இந்த வருஷம் 2026ல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. இன்னொரு ஆட்டம் தெளிவா வாசிங்க. உன்னை நேசித்து நல்லா யோசிங்க. உன்னை நேசித்து உனக்கு கொடுப்போம் என்று உன் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த நாட்டிலே உன்னை பெருகச் செய்து உன்னை இந்த வருஷம் பெருகச் செய்து உன் பிள்ளைகளையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நிலத்தின் கனியாகிய தானியங்களையும் உன்னுடைய நிலத்தின் அதாவது கையின் பிரயாசத்தை எல்லாம் உள்ள சர்வல பெருகச் செய்யும்படியாக கொடிமுந்திரி பழச்சாற்றையும் எண்ணெயும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். முக்கியமா உன்னுடைய கையின் பிரயாசத்தை இன்னுமாக பெருகச் செய்து அநேகர் உண்ணும்படியாக உன்னை நிலைநிறுத்துவாராக. இந்த வருஷம் இது நடக்கும். ஆமென். இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். உங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். நீ இந்த வருஷம் அநேகருக்கு உதவி செய்கிற மகனாக இருப்பார். உதவி செய்கிறவர்களா இருப்பீங்க. அந்த உதவி செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைக்குள்ளாக உங்களை கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. மற்றுமுள்ள மக்கள் அனைவரையும் விட ஆசி பெற்றவனாய் இருப்பாய். இந்த வருஷம் உன்னுடைய பகுதியில நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய வீட்டில் எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகனாக இருப்பீர்கள். ஆமென். இருப்பீர்கள். ஆமென். வாசிங்க. உங்களுக்குள்ளேயும் உங்கள் மிருக உயிர்களுக்குள்ளேயும் ஆணிலேனும் பெண்ணிலேனும் மலடு இராது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இதுக்காக தான் நான் ஊக்கமா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் குழந்தைகளுக்காக அநேகர் ஏக்கத்தோடு இந்த குளோரியா மினிஸ்ட்ரியை நோக்கி வராங்க. இன்னும் விசுவாசமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த வருஷம் அநேக அவருடைய கூக்கர்ல நான் கேட்டு மனம் இறங்கி அநேகர் தங்களுடைய புனிதர்களை பெற்றெடுக்க போகிறார்கள். ஆமென். புனிதத்துவத்தை அடைய போகிறார்கள். தங்களுடைய சாபங்களையும் தங்களுடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் விலக்கி விட்டார். ஆமென். ராபா ஷாராதார் ரபராதி சக்ரா. நிச்சயம் இங்க இருக்கிற அநேகருக்கு தேவன் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள கரங்கள் ஏந்தும்படி செய்வா. ஆமென். குழந்தைகளை கரங்கள் ஏந்தும்படி செய்வா. உங்க கண்கள் காண்பதாக. ஆமென். என் ஆண்டவர் பெரியதொரு அற்புதத்தை செய்வாராக. அவர் சொல்ல ஆகும். அவருடைய கட்டளைக்கு இணங்க நிற்கும். ராபா ஷாராதாராதி சக்ரா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முக்கியமாக இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு இந்த வருடம் பெரியதொரு ஆசீர்வாதமாக, முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிங்க. ஆண்டவர் நோய் எல்லாம் உன்னை விட்டு நீங்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் இந்த வருஷம் தெளிவா சொன்னார். இந்த வருஷம் குளோரியா மினிஸ்ட்ரியில அதிக ஹீலிங் நடக்க போகுது. ஆமென். அநேக பிள்ளைகளுக்கு தீராத வியாதிகளும் தீரப்போகிறது. ஆமென். குணத்தை கொடுக்க போகிறேன். ஆமென். குணத்தை சுகத்தை கொடுக்க போகிறேன். இந்த வருஷம் கடவுள்கிட்ட உன்னிப்பாக கவனமாக அவருடைய பாதத்தை பிடித்து கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருங்கள்.
ஆண்டவர் உங்களுக்கு யாரெல்லாம் இந்த உலகம் சொல்லலாம் இந்த வியாதி உனக்கு சரியாகாது, இந்த உலகம் உன்னை தூற்றலாம், உனக்கு இது சரியாகாது, இதை இப்படியே நீ போய்க்க பழக்கப்படுத்திக்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் 2026 உங்களுடைய தீர்க்க முடியாத வியாதிகளையும் தீர்க்க முடியாத மனவேதனைகளையும் நான் இந்த வருடம் நிறைவேற்றுவேன், சுகத்தை கொடுப்பேன். எந்த வாயெல்லாம் முடியாதுன்னு சொன்னுச்சோ அவர்கள் எல்லாம் தேவனை துதிப்பார்கள், தேவனை ஆர்ப்பரிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வாசிங்க. உனக்கு தெரிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் உன் பகைவருக்கு வருமே அன்றி உனக்கு வாரா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னது? கொடிய நோய் உன்னுடைய எதிரிகளுக்கு வருமே இன்றி உனக்கு வராது, உனக்கு வராது. நிறைய பேர் பார்க்குறேன், இந்த ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நோய் வந்துருமோ, எனக்கு ஒருவேளை சுகர் வந்துருமோ, எனக்கு ப்ரெஷர் வந்துருமோ, ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணணும், ஒரு சின்ன கிருகிருப்பு வந்தாவே உடனே எதோ எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்புக்குரியவர்களை, இந்த வருஷம் உன் எதிரிக்கு வேணா வருமே ஒழிய உனக்கு என்ன செய்யாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உன் எதிரிக்கு வேண்டுமானாலும் நீ நினைக்கிற வியாதி கூட வரலாம், ஆனா உனக்கு என்ன செய்யாது. நீ நினைக்கிறது வியாதி வராது, நீ நினைக்கிறதே உனக்கு வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. வாசிங்க. உன் கடவுளாகிய ஆண்டவர், உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவர் உன் கைவயப்படுத்த இருக்கும் எல்லா மக்களையும் அழிக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. இந்த வருஷம் நீ ஒரு ஆக்ரோஷமான மனுஷனா மாறணும். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆக்ரோஷமா மாறணும்? எதன் மீது? பேய்கள் மீது, சாத்தான்கள் மீது. இதோ ஆண்டவர் உனக்கு கையை படுத்துகிற இடத்தெல்லாம் தேவனை பற்றி பறைசாற்றணும், தேவனை பற்றி சொல்லணும். இதோ அநேகர் சாத்தானுக்குள்ள அகப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் நீ அகப்படுத்தணும். உன்னுடைய உரிமை சொத்தா மாத்தணும். இந்த வருஷம் ஊழியர்களுக்கு பெரிதான ஒரு ஆண்டாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க ஊழியம் பார்க்கிறவர்கள், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது 100 அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் போய் அமையும். சாத்தான்கள் ஓடுவார்கள், நடுநடுங்குவார்கள். இந்த வருஷம் அந்த அற்புதம் உன்னுடைய ஊழியத்துல நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. எந்த இடத்திலையும் பயப்படவோ, எந்த இடத்துல தடுமாற்றமோ உங்கள் இடத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறணும், பராக்கிரமான சாலிகளாய் மாறணும். இந்த வருஷம் உங்களை அப்படியே ஆண்டவர் நடத்துவா. வாசிங்க. அவர்கள் வணங்கும் கடவுளரை நீ வணங்காதே, வணங்கினால் கெட்டு போவாய். நீ அந்த இனத்தவர் என்னை காட்டிலும் பலமுள்ளவர்களாய் இருக்கிறார்களே, அவர்களை அழிக்க என்னால் எப்படி முடியும் என்று மனதில் சொல்லிக் கொண்டாயாயின், உன் ஆண்டவர் பார்வோனுக்கும் எகிப்தியர் அனைவருக்கும் செய்ததையும் உன் கண்களே கண்ட கொடிய வாதைகளையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புறப்படச் செய்த காண்பித்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவரது வலுத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நினைத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம எந்த ஒரு காரியங்களையும் அந்நிய விக்கிரகங்களும் வணங்க போறதில்லை. ஆனால் அவருடைய சடங்காச்சாரங்களையோ அவருடைய வர முறைகளோ உன்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அகற்றிக்கொள், அகற்றிக்கொள். நீ எந்த இடத்துல கடவுளை பற்றி போய் பறைசாற்றுகிறாயோ, இதோ ஒவ்வொருத்தரும் மிரட்டுவாங்க, இங்க அப்படி நடக்கலாம், இங்க இப்படி நடக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன்னோடு நான் இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நிறைய இந்த காலாண்டர் கொடுக்குற போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த தெருவுக்குள்ள போகாத, போனை அடிச்சு போடுவாங்க, இங்கிட்டு போனீங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, உன்னை பிடிச்ச உட்கார வச்சிருவாங்க. அப்படிலாம் நிறைய எனக்கு ஃபோன் வரும், இந்த மாதிரி சொல்றாங்க. என்ன செய்யறது? போ, அந்த தெருவுக்கு தான் நீ என்ன செய்யணும், முதல்ல போகணும். ஏன்னா கடவுளுடைய காரியம் அந்த தெருவுக்கு தான் முதல்ல தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அதனால பயப்படாதீங்க. அப்படி ஒரு வேளை இதையும் தாண்டி உங்களுக்கு ஐயோ நம்மளுடைய புறவின சகோதரர் அடிச்சு விடுவாங்களே வைக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா, இல்ல மற்ற காரியங்கள் மூலமா நினைச்சீங்களா, இல்ல தனிப்பட்ட காரியங்கள் அது போல வந்தது என்றால், ஆண்டவர் சொல்றாரு, பார்வோனுக்கு செய்ததை நினைவுகொள்.
இதோ அந்த எகிப்து தேசத்திற்கு நான் செய்ததை நினைவுகள். அவர்கள் உன்னை ஒன்று செய்ய முடியாது. அவர்கள் மீது நான் வாதையை வர பண்ணுவேன். அவர்கள் உன்னை விடுதலை செய்ய விடாலும் கூட அவர்கள் செய்ய வைக்கும்படியா சில காரியங்களை நான் செய்வேன். அப்படியாக ஆண்டவர் இந்த வருஷம் அநேகருக்கு ஆண்டவர் இதோ துக்கத்திலிருந்தோ, இதோ துன்பத்திலிருந்தோ, இதோ அநேக கடன் பிரச்சனை, அநேகருடைய கையில் அகப்பட்டிருக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலை செய்ய போகிறார். ஆண்டவர் விடுதலை செய்ய போகிறார். உங்களை நிறைய சங்கிலிகளில் இருந்து அறுத்து வெளியே கூட்டிட்டு வர போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேகர் இந்த வருஷம் பாவ பிடியிலிருந்து வெளியே வர போறீங்க. நீங்க முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கடவுள் வெளியே கூட்டிட்டு வர விரும்புகிறார். கடவுள் உங்களை வெளியே கூட்டு வரணும்னு நினைக்கிறார். ஆனா முதல்ல நீங்களும் நினைக்கணும்ல, நான் இந்த மேலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன், இதுல இருந்து எனக்கு ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, இதுல இருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். நீங்க எதையுமே செய்யாம ஆண்டவரை என்னை கூட்டிட்டு வருவார்களான்னு நினைக்க கூடாது. கடவுள் உங்களுக்கு முதன்மையாக நன்மையான காரியங்களை இந்த வருஷம் வச்சிருக்கிறாரு, உன் பக்கத்துல வச்சிருக்கிறாரு. அதை எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்கிறது. பிடித்துக்கொள் என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா மக்களுக்கும் அவ்வண்ணமே அவர் செய்வார், பயப்படாதே. யாருக்கு பார்த்தும் பயப்படாதீங்க. அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நினைச்சுக்க. அந்த இஸ்ரேல் மக்களை எவ்வாறு எல்லாம் நடத்தினாருன்னு நினைச்சுக்க. எப்படி அற்புதமா செங்கடலை பிளந்து வழி நடத்தினாருங்கிறத நினைச்சுக்க. எப்படி அந்த மன்னாவை போசி கொடுத்து பொழிந்து போஷித்ததை நினைத்துப்பார். தண்ணீரை பாறையை பிளந்து கொடுத்ததை நினைச்சுப்பார். இதெல்லாம் நினைச்சினா இந்த வருஷம் உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அனைத்து ஆண்டி வாரி வழங்க போகிறார், வாரி வழங்க போகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவுல பெரிதா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. கடவுள் அன்றாட நிகழ்வை நம்மளுக்கு கொடுத்து கொண்டு போய்கிட்டே இருப்பார். அன்றாடு போஷிப்பார், அன்றாடு உடுத்த உடை கொடுப்பார், நல்லதொரு உறக்கத்தை கொடுப்பார். இதுதான் மனிதனுக்கு தேவை, அத்தியாவசியம். பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க, இருக்கிறது நிலைக்கு மேலாக வேறொன்றை விரும்பாதீங்க. நிச்சயம் அதுக்கு தகுதி அடைவா என்றால், நிச்சயம் அதற்கு உண்டான உழைப்பு உன்னிடத்துல இருக்கும் என்றால் ஆண்டவர் உன்னை எடுத்து நிறுத்துவார். அந்த உழைப்பு இல்லாதவர்களிடத்துல அதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நபர், நல்ல பெரிய கோடீஸ்வரர். அவர் இப்போ இறந்துட்டார். ஆனால் அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் தான் ஆகிறது. பொறுப்பெல்லாம் மகனிடத்தில் வந்தது. பொறுப்பெல்லாம் மகனிடத்தில் கொடுத்துட்டாங்க. மகன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றை சேர்த்தாரோ அதையெல்லாம் விலை பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விலை பேசி அதை விற்பதற்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை வித்துட்டு ஒரே தான் ஊதாரித்தனமா செலவு பண்ணிடுவார். அது நல்லா தெரியுது. ஏன்னா அவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்கு, என்னென்ன இருக்கக்கூடாது அத்தனையுமே இருக்கு. அதை பூராத்தையும் என்ன செஞ்சுருவாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷ கடைசிக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். அது போல நம்ம இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு கடவுள் ஏன் அந்த சில காரியங்களை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர்கள் அதை இன்னும் அதிகப்படியா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை விற்று இப்போதைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கலாம், இன்னைக்கு எப்படி இது பண்ணலாம், எப்படி செலவு பண்ணலாம், ஏன்னா அதை பற்றின தாக்கம் தெரியாது, அது எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்களும் சூழ்நிலையும் தெரியாது. அதனால தான் இன்றளவும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த சிலுவையினுடைய வேதனையும் கஷ்டங்களையும் அந்த இரத்தத்தினுடைய வலிகளையும் நம்மளால இன்னும் உணர முடியல, உணர நினைச்சாலும் முடியல. காரணம் அந்த சூழ்நிலைக்கு நம்ம போகலை. என் அன்புக்குரியவர்களை நல்லா தெரிஞ்சுங்க, உங்க தகப்பன் உங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன எச்சா எப்படி சொல்றது, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உயிரை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ பெரிய தெய்வம் உங்களுடைய கண்ணீரை காண்ப மாட்டா, உங்க கண்ணீரை பார்க்க விரும்ப மாட்டா, உங்களுடைய முகத்துல முக வாட்டமா இருந்தா கூட பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட்.
Lord. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, முகம் வாட்டமுள்ள மனிதனை கடவுளுக்கு பிடிக்காது. அருவருப்பு. என்ன செய்யாது? முகவாட்டம் பிடிக்காது, உள்ளவன் அது கடவுளுக்கு பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் முக வாட்டமா இருக்கிறதே கடவுளுக்கு பிடிக்காதுண்ணா. நீ கண்ணீரை சிந்தி புலம்புறது ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு காரியங்களை வளர்த்துக்கங்க, பக்குவப்படுங்க. ஒரு சில காரியங்களுக்குள்ள நீ நடக்கணும். இதோ அவர்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குதுன்னு நீ சொல்ற, ஆனா உனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுங்கிறத என்னைக்காவது யோசிக்கிறாயா? சிந்திக்கிறாயா? அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டுட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நிறைய வீடுகள்ல பாருங்களேன், ஒருத்தருக்குலாம் 5 பிள்ளை 6 பிள்ளை இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்களேன், எல்லாரும் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க, பெரிய பெரிய வேலையில இருப்பாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ஒன்னத்துக்குமே உதவாம இருப்பார். காரணம், அவர்களுடைய முயற்சி இவர்களிடத்துல இல்லை, அவர்களுடைய காரியம் அவங்களிடத்துல இல்லை. அதனால தான் அவங்களால அந்த அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் அவர்களை காட்டிலும் இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா இவங்க அவங்கள காட்டிலும் மேலாக முன்னேற முடியும், ஜெயிக்க முடியும். ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே போல நம்மளும் நிறைய பிள்ளைகள் எந்திரிச்சு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலரால் வளர முடியல, ஒரு சிலருக்கு நன்மைகள் கிடைக்கல, ஒரு சிலருக்கு கடவுளிடத்துல எவ்வளோ போராடினாலும் ஒரு தோல்வி, ஒரு விரக்தி. காரணம், அவர்கள் சரியான பாதையில போகவில்லை, சரியான காரியங்களை அவங்க செய்யல. இதுதான் காரணமே ஒழிய கடவுள் உங்களுக்கு செய்யலைன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. வாசிங்க. 20. மேலும் அவர்களில் யார் யார் உனக்கு தப்பி ஒளிந்து கொண்டிருப்பார்களோ அவர்களை உன் கடவுளாகிய ஆண்டவர் வேரோடு அழித்தொழிக்கும் நாள் வரையிலும் அவர் செங்கொலுவைகளை அனுப்பி அவர்களை வதைத்து துன்புறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய எதிரி, உன்னுடைய பிசாசு, உன் குடும்பத்துக்கு விரோதமா வருகிற பில்லி சூனியம் எதுவா இருந்தாலும் சரி, அது இல்லாத இடமாக்கும் பொருட்டு, அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கும் பொருட்டு, அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். செங்கொலையில அனுப்பிச்சு அதை ஒண்ணுமில்லாம ஆக்குவேன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. உன் எல்லையில கூட, நல்லா தெரிஞ்சுங்க, உன் எல்லையில கூட அந்த சாத்தானுடைய கிரியைகள் நடக்காது. முக்கியமா இந்த 2026ல உன் வீட்டு வாசப்படி எந்த ஒரு சாத்தானும் மிதிக்க முடியாது. ஆமென். நல்லா தெரிஞ்ச இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இந்த வருடம் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏற்படுத்துகிற பிள்ளி சூனிய ஏவல்கள் என் பிள்ளைகளின் வீட்டு வரைக்கும் வராது, வராது. பிரத்யேகமா இதுக்குமா நான் நிறைய காரியங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பிரதேகமா சொன்னார். ஏன்னா இந்த வருஷம் பில்லி சூனிய காரியங்கள் பெரிய அளவுல வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நிறைய பேர் அதை தேடி போவாங்க, நிறைய பேர் அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ அப்படி ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய நம்மளுடைய எதிரிகள் முற்படும் பட்சத்தில் நம் வீட்டு வாசப்படியை நெருங்காது என்று ஆண்டவர் சொன்னார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உன் வீட்டு வாசப்படி எந்த தீங்கும் இந்த வருஷம் நெருங்காது. Hallelujah. 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 அதனால என் அன்புக்குரியவர்கள், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணித்து கடவுளுக்காக வாழும் பொழுது நிச்சயம் பெரிய காரியங்களை இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. 1 ராயப்பர் 21 வாசிங்க. அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவரே மகத்துவமும் பயங்கரமும் உள்ள கடவுள். Praise the Lord. Praise the Lord. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவரே பயங்கரமும் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவர். ஆமென். Praise the Lord. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், நாம ஆண்டவர் பயங்கரமும் மகத்துவமும் உள்ள கடவுள். பாருங்க, பயங்கரமும் மகத்துவமான ஆண்டவர். அதனால அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்மளோடு இருக்கும்பொழுது நம்ம எதுக்கோ பயப்படக்கூடாது. 1 ராயப்பர் 1ஆம் அதிகாரம் 3-9. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. இறந்தோரினின்று எழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் இறைவன்
தம் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப நமக்கு வற்றாத நம்பிக்கையை தரும் புது பிறப்பை அளித்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வற்றாத புது பிறப்பை அளித்தார். புது பிறப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பிறப்பு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இயேசுவை நீங்கள் தாங்குகிற, இயேசுவை உங்களுக்குள்ளாக நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தகப்பனாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுக்கின்றார். வாசிங்க. இதனால் நமக்கு கிடைக்கும் உரிமை பேரு அழியாதது, மாசுற முடியாதது, வாடாதது, இறுதி காலத்தில் வெளிப்பட போகும் மீட்பு வரும் வரை விசுவாசத்தின் வழியாய் கடவுளின் வல்லமையால் காக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு என்ன அந்த உரிமை பேரு வானுலகில் வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஏதோ சாதாரணமான மனுஷியை நினைக்காதீங்க. ஒவ்வொருவரையும் நான் சொல்றதுதான், நீங்க சாதாரண ஆளே கிடையாது. ஏன்னா இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கினவர் உனக்காக என்ன செஞ்சிருக்காரு? மரித்திருக்கிறார், தன் உயிரை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உறவுகளை ஈஸ்வரத்தி ஷரத் நிக்கிற பத்து சக்கரா நீதான் என்று நினைத்திருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளை மறவாதே. ஆமென். ஏன் கடவுள் நம்மளை அதிகமா நேசிக்கணும்? அதிகப்படியா ஏன் நம்மளுடைய அன்பை அவர் நோக்கி பார்க்கணும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? என் அன்புக்குரியவர்களே, இதோ கணக்கற்ற வானதூதர்கள் அவரை நித்தமும் பரிசுத்தர் 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 என்று தொழுது கொண்டிருக்க, நாம் வேண்டான்னு ஒரு சிலர் சொல்றோம். இதோ இவரோட என்ன செய்ய முடியல, ஜபிக்க முடியல, அவரை போற்ற முடியல, இயேசு என்றால் பயமா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் ஒரு குரூப் இருக்கும். இதுல ஒரு சிலர் தான் கடவுளை அப்பப்போது பட்டும் படாமல் நேசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் உங்களுடைய அதிகப்படியான அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? எந்த சுயநலம் இல்லாத, இதோ எந்த ஒரு காரியத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அன்பு. இந்த அன்பை தான் சாத்தான் அப்பப்போ நம்மள்ட்ட இருந்து என்ன செஞ்சான்? பிடுங்கி விட்டுறான். நீங்க உங்களுடைய அன்பை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மீது வையாது, என் ஆண்டவராக இயேசுவின் மீது நீங்கள் வைப்பீர்கள் என்றால் நித்திய பேரின்ப வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற பலனோ அளவிட முடியாததா இருக்கும். அளவிடவே முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவானது அழியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மளுக்குள்ள 3 விஷயம் இருக்கு: ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் மண்ணோட மண்ணா போயிடும் ஒரு நாள். ஆத்மானா என்ன? அதுதான் உன்னுடைய ரியல் உருவமே, அதுதான். ஆவி அது 2 இருக்கு, ஒன்று சாத்தானுடையது, ஒன்று கடவுளுடையது. அது அங்கேயே நம்ம இறந்தோட்டியுமே அது போயிடும். இந்த ஆத்மாவை மட்டும் நிற்கதியாக நிற்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது நீ கடவுளுக்குள்ள நிரம்பி இருந்த அப்படின்னு சொன்னா நியாய தீர்ப்புக்கே நீ போக தேவையில்லை. நேரா பரலோகத்துக்கு உன்னை வானதூதர்கள் அழைத்து போவார்கள். ஒருவேளை நீ அசுத்தத்தில் நிரம்பியிருப்பாய் என்றால் நேரா உன்னை என்ன செஞ்சிருவாங்க? நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இது 2 கட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புல கடவுள் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரோ அதுதான். அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்க ஆத்துமாவை பத்திரப்படுத்துங்க, பாதுகாப்பு பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, நீதியா நிலைநிறுத்துங்க. ஏன்னா அதுதான் நித்திய பேரின்ப வாழ்க்கையில பிரவேசிக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க. இப்போது சொற்ப காலம் நீங்கள் பல வகை சோதனைகளால் துன்புற்றாலும் அப்பேற்றை நினைத்து களி கூறுங்கள். நல்லா தெரிஞ்சுங்க. சொற்ப காலம் நீங்க இங்க கஷ்டப்பட்டாலும் அதை நினைச்சு என்ன செய்யணுமா? நீங்க களி கூறுங்கள். சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யணுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க. இச்சோதனைகள் நிகழ்வது உங்கள் விசுவாசம் உண்மையானது என்று காட்டவே. பாருங்க, இந்த சோதனைகள் எல்லாம் என்ன? உங்களுக்கு வர கஷ்டம், துன்பம், வேதனை, எதிர்பார்ப்பு நடக்காதது,
நீங்க கேட்குற காரியங்கள் உடனே நிகழாதது, இதெல்லாம் காரணம் என்ன? இதில் சோதனைகளும் கிடையாது, இது ஒரு போராட்டம். இந்த போராட்டம் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க உண்மை உள்ளவர்களா நிலை உள்ளவர்களா என்பதை காட்டவே. அழியக்கூடிய பொன்னும் அழியக்கூடிய பொன்னும் நெருப்பில் புடமிடப்படுகிறது, ம், அதை விட விலை உயர்ந்த உங்கள் விசுவாசம் ம். சோதிக்கப்பட வேண்டும். பாருங்க, உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். எப்படி சோதிக்கப்படும்? பொன்னை நெருப்பினால் புடமிடுவதைப் போல உங்களையே ஆண்டவர் என்ன செய்வாரு? சில துன்பத்தின் வழியாக புடமிடுகிறார். புடமிடுவார். துன்பம் இன்னும் நெருப்பில என்ன செய்வார்? உங்களைய. நீங்க அதுல நில்லுங்க, அது கடைசியில உங்களை எரிச்சிடாது. அதான் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது போல, உங்களுடைய வாழ்க்கைய யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, அவர் நினைச்சா மட்டும்தான். உயிர் சற்று நடக்கிற சிறிதான காரியங்களை நீங்க கடந்து போக முயற்சிக்கணும். அதை கடந்து போக விருப்பம் இல்லாம நீங்க இருக்கக்கூடாது, கடந்து போக விரும்பணும். வாசிங்க. அப்போதுதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் அவ்விசுவாசம் உங்களுக்கு புகழும் மகிமையும் மாண்பும் தருவதாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, இதோ நம்மளுடைய கடவுளுடைய பிள்ளைகள் எத்தனையோ இரத்த சாட்சிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நம்மளுக்காக மரித்திருக்கிறார்கள். நீ மீட்கப்படணும் என்பதற்காக மரிச்சிருக்கிறாங்க. இதோ கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ள சீடர்களாக மரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்குங்க? எதுக்கு? இந்த வசனத்துக்கு தான், இந்த வசனத்துக்கு தான் புகழும் மகிமையும் மாண்பும் தருவதாய் விளங்கும். எப்ப? இறுதி நாளில், இயேசு கிறிஸ்து வரும் நாளில் உங்களுக்கு பெரியதொரு புகழ்ச்சி மகிமை உண்டாகணும்னா இவைகளெல்லாம் நீங்க தாங்கித்தான் ஆகணும். இதெல்லாம் எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க கிறிஸ்துவர்களாக இருக்க முடியாது, உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி கெடுதல் செய்ய பெரிய ஒரு குரூப்பே என்ன செய்யுது? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, பெரிய படையே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது புரியாம நீங்க அசால்ட்டா உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் நகர்த்தக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும், மாட்டிக்க கூடாது. எப்போ விழுங்கலாம் என்று, எப்பொழுது உங்களை வஞ்சிக்கலாம் என்று சாத்தான் கங்கணமிட்டு நடந்து கொண்டிருக்கிறான். நீயோ அதில் அகப்படாதபடி எச்சரிக்கையா இருந்து விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறிக்கொள்ளுங்கள். வாசிங்க. 8. நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்போதும் நீங்கள் அவரை பார்க்கிறதில்லை, எனினும் அவர் மீது விசுவாசம் கொண்டு சொல்லொன்னா மகிழ்ச்சியும் மகிமை நிறை அக்களிப்பும் உற்று 9. உங்கள் விசுவாசத்தின் இறுதி பயனாக ஆன்ம மீட்பை அடைகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதாவது இங்க இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம பட்டும் படாததை போல இருக்கிறோம். கடவுளை முகமுகமா நம்ம என்ன செய்யல, பார்க்கல, பார்க்க போறதும் இல்லை. ஆனா இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள அகமகிழ்ந்து ஆக்களிப்போடு மகிழ்ச்சியோடு மகிமை நிறை ஆக்களிப்போடு அவரை உற்று நோக்குங்க. நிச்சயம் ஆன்மா மீட்பை அடைவீர்கள், அடைவீர்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும்ல, எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு இருக்கணும்ல. ஏதோ பிறந்தோம் மறிச்சோம் அப்படின்னு இருக்க போறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ பெருசா யோசிக்க மாட்டீங்களா? என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நிச்சயம் இந்த உலகத்துல நீ பிறந்திருக்கிற. இதோ உன்னுடைய மூதாதையர்களை போல நீயும் மரித்து ஒன்றுமில்லாமல் ஆக போகிறாயா? இல்லை வாழ்நாள் எல்லாம் உன்னை நினைவு கூறுகிறபடி எதையாவது ஒரு காரியங்களை விட்டு செல்ல போகிறாயா? என்ன என்பதை நீ யோசி. இந்த 2026ல நிச்சயம் ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு காரியங்களை விட்டு சொல்லணும், மறக்க முடியாத காரியங்களை விட்டு சொல்லணும். அது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறுதி நாளில் உன்னை ஊற்று நோக்கும் போது நிச்சயம் இந்த 2026 நினைவு கூறணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அதே அதிகாரம் 13 21 வரை வாசிங்க. 13. ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற ஆயத்தமாயிருக்கட்டும், ஆயத்தமாயிருக்கட்டும். மட்டுமிதத்தோடு இருங்கள், மட்டுமிதத்தோடு இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் உங்களுக்கு அளிக்க பெறும் அருளின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை, இதுதாங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு.
வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. அனைத்தும் மாயே, அனைத்தும் மாயே. எதுவுமே நிரந்தரம். நீ பார்க்கிற மனுஷர்கள் மாயே, நீ பேசுகிற மனிதர்களிடம் மாயே, இதோ எல்லாமே மாயே. ஒரு நாள் எதுவுமே இருக்காது. கடவுள் மட்டும்தான் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் மட்டும்தான் இருப்பார். வாசிங்க. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் என நடங்கள். முன்பு நீங்கள் அறியாமையில் உழன்ற போது, நீங்க முன்பு அறியாமல் உழன்ற போது உங்கள் நடத்தை இச்சைகளுக்கு ஏற்றதாய் இருந்தது. இருந்துச்சு. அப்படி நடவாமல் இனிமேல் அப்படி நடக்காம உங்களை அழைத்த இறைவன் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் முற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர்ட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்க விரும்புகிறேன், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்க விரும்புகிறேன். இன்னும் சத்தமா, நீதியா இருக்க விரும்புகிறேன். வாசிங்க. ஏனெனில் யாம் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன், நான் சத்தியம் உள்ளவனா இருக்கிறேன். ஆனா நீ என் பிள்ளைகளும் அவ்வாறு இருக்கணும். ஆண்டவர் ஆரம்பத்தில் கேட்டார்ல, நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் நீங்க இருக்கணும். நான் உண்மையா இருந்து நீங்க போலியா இருந்தீங்கன்னா வேலை செய்யுமா? கடவுளுடைய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? இல்ல கடவுள் போலியா இருந்து நீங்க உண்மையா இருந்து என்ன ஆக போகிறது? ஒண்ணுமில்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் எப்பயுமே உண்மையுள்ளவர் தான். அவர் சத்தியம் உள்ளவர். அவர் வார்த்தை கொடுத்துட்டா அதை என்ன செய்ய மாட்டாரு? மாறவே மாட்டார். நீங்களும் அவ்வாறு மாறாதபடி நிலையுள்ளவர்களாய் இருங்கள். வாசிங்க. 17. நீங்கள் தந்தை என அழைக்கும் இறைவன் ஆளை பார்த்து தீர்ப்பு கூறாதவர். பாத்துங்க, ஏதோ ஆளை பார்த்து முகத்தை பார்த்து உங்களை தீர்ப்பு கூற மாட்டார். நீங்க தந்தை என்று அழைக்கிறவர் உண்மை உள்ள தகப்பன். உன் பிள்ளை கருப்பாவோ செவப்பாவோ இது அழகு இல்லாமையோ நீ எப்படி நேசிக்கிறாயோ அதை காட்டிலும் 100 மடங்கு என் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். அதை காட்டிலும் 100 மடங்கு உனக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாரு. நீ ஏதோ அசால்ட்டா எப்படி சொல்றது, சலிப்பா எடுத்துக்க கூடாது. இத கேர்ஃபுல்லா இரு. அவன் செயல்களின்படி தீர்ப்பு கூறுவார். ஆதலால் நீங்கள் இவ்வுலகில் அந்நியராய் வாழும் காலமெல்லாம், இந்த உலகத்துல நீங்க அந்நியராய் வாழும் காலம்னா என்ன? நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அந்நியரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த உலகத்தின் நிறைவு ஒன்றுமே இல்லை. இதுதான் நிறைவு. இந்த உலகத்துல என்னப்பா சாதிச்ச? ஒண்ணுமே சாதிக்கல. இந்த உலகம் உனக்கு என்ன கொடுத்துச்சு? ஒண்ணுமே கொடுக்கல. இந்த உலகத்திற்குள்ளாக எதை நீ இப்ப எடுத்துக்கொண்டு வரப்போற? ஒண்ணுமே எடுத்துக்கொண்டு வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோரிடமிருந்து வழியாய் வந்த பயனற்ற நடத்தையினின்று உங்களை விடுதலை ஆக்குவதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அது அழிவுறும் பொன்னும் வெள்ளியும் அன்று, மாசு மறுவற்ற செம்மறி போன்ற கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத ரத்தமே. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 பாருங்க, உங்களுக்கு ஏதோ சாதாரண விஷயம் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. விலை மதிக்க முடியாத அந்த ரத்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? உங்களுக்கு விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார். ஆசிங்க. 20. உலகம் தோன்றும் முன்னே முன்னறியப்பட்ட இவர் உங்களுக்காக இந்த இறுதி காலத்தில் வெளிப்பட்டார். பாருங்க, இந்த இறுதி காலத்துல வெளிப்பட்டார். 21. இறந்தோரின் நின்று அவரை உயிர்ப்பித்து மகிமைப்படுத்திய கடவுள் மீது நீங்கள் விசுவாசம் கொள்வது அவரால் தான். இதனால் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் கடவுள் மீது ஊன்றி இருக்கின்றது. இதனாலதான் கடவுள் உங்கள் மீது அன்பு செய்கிறார். நீங்கள் கடவுள் மீது
அன்பு செலுத்துகிறீர்கள், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் தோன்றும் முன்னே உன்னை என்ன வச்சிருக்காரு? அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி உன்னை உள்ளங்கையில். அதனால அப்படிப்பட்ட தகப்பனுக்கு எப்படி இருக்கணுங்கிறத நீங்க பெரிதாக நேசித்து உன்னிப்பாக கவனித்து பிடித்து கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்க நல்ல கவனமா வச்சுக்கணும். குளோரியா 2026 இந்த வருஷம் நடத்தப்படுகிற பெரிய ஜெப நாட்டிற்கு இப்பையிலிருந்தே உபவாசம் இருக்கிறவர்கள் எனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முடிந்தால் அநேகர் இந்த குளோரியா மாநாட்டுக்காக ஒப்பு கொடுத்து உபவாசித்து தினமும் ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய தேவை. அப்படி விருப்பம் உள்ளவர்கள் ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் பிரதர்ஸ்ட்டை ஃபோன் போட்டு அவங்க உங்கள் பேரை கொடுங்க. ஏன்னா இந்த தடவை கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது முக்கியமாக இந்த குளோரியா 2026 பெரிய ஒரு மாற்றத்தை, பெரியது ஒரு படையை ஆண்டவர் எழுப்பும்படியாக இந்த உபவாசமும் ஜெபமும் எனக்கு தேவை. ராபா ஷரதா ராபா கராதா ராபா ஷரதா நிற்கிறபாத்தி சக்கரா. அதனால எல்லாரும் ஜெபிக்கணும். இந்த குளோரியாவை ஒப்பு கொடுத்து முக்கியம் 2026 நடக்கிற மாநாட்டை குறித்து பெரிய அடையாள அற்புதங்கள், பெரிதான காரியங்கள் அந்த இடத்துல நடக்க, இன்னும் பெரிய கூட்டங்கள் புதிதாக அங்கே வர, எல்லாருக்காகவும் ஜெபித்திட என் அன்பு இயேசுவின் மூலமாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.